சிவ இளங்கோ சாலை. இது பெரியார் நகர். நடைப்பயிற்சிக்காக கொளத்தூர் இதே பேப்பர் மில் சாலை வரை வந்து திரும்பி இப்போ சிவ இளங்கோ சாலை வழியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து சென்று திரும்பி வந்து விடுவேன். இந்த இடம் எப்போவுமே நிறைய கடைகள் இருக்கும். 70 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல வந்து பல வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். இங்கே சாப்பாடு கடை நிறைய இருக்குது, துணிமணி கடைகளும் நிறையா இருக்குது. வாக்கிங் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இடம். கோயில்கள் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குது, பெரியார் நகர் மருத்துவமனை இருக்குது. இது எல்லாமே நிறைந்த ஒரு இடம்தான் இது. இதோ கேஎஃப்சி இது வெளிநாட்டு சரக்கு உள்ளுக்குள்ளே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு முறை நான் இதில் புரசவாக்கம் தான் நினைக்கிறேன், புரசவாக்கத்தில் ஒரு கேஎஃப்சி இருந்தது. அது ஞாபகத்துலேருந்து திருப்பி சொல்கிறேன். நானும் என்னுடைய நண்பர் எல்லாம் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸில் வேலை பார்த்த போது அங்கே வாங்கினோம். அப்போ நான் சிக்கன்லாம் சாப்பிட்டேன். அது ஃப்ரைடு சிக்கன் தான். அது சாப்பிட்டேன், ஆனால் அது அவ்வளோ பிடித்தமாக இல்லை. ரெண்டாவது, அது எடுக்கும்போதே கீழே விழுந்துட்டுது. கீழே விழுந்ததுனால அது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இது பீட்டர் இங்கிலாந்து கடைங்க. கடைகள் என்றாலே வியாபாரம்தான். மக்களுக்கு ஏதாவது தேவை எப்போவுமே இருக்கும். அது வேணும்னாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி. அது போகி பண்டிகை வரைக்கும் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும். அடுத்த வருஷம் அது எரிப்புக்கு எடுத்துருவாயிடுவாங்க, தேவை இல்லாமல் போயிடும். பலருக்கு மனசிலே அப்படி ஒரு ஆசை கவர்ச்சிகரமாக இருக்கும். பார்க்கும்பொழுது இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் கிரெடிட் கார்டு வந்துட்டுது, டெபிட் கார்டு வந்துட்டுது. அதனால் யாரும் அதை வாங்கிறதுக்கு அஞ்சறதே இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பெண்கள் அதிகமாக செலவிடுவது பொருள்களை வாங்குவதற்கு அவர்கள்தான். மற்றவர்கள் ஆண்கள் மிக குறைவே, சிலர் மட்டுமே மிக அதிகமாக வாங்கிவிடுவார்கள். என்னுடைய பேரன் இருக்கான், அவனுக்கு எல்லாமே ஹை ரேட்டில் இருக்கணும். அது 1 வருஷம் 2 வருஷம் கூட போடணும். அப்படி இருக்கிற கடையில் போவான். அதுவும் சென்னையில் நிறையா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. அதுவும் இந்த கோயம்பேடுக்கு முன்னாடியே ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் அவன் அடிக்கடி போவான். இப்போ இன்றைக்கி 15, நேற்று அவனுக்கு பர்த்டே. அவனுக்கு விஷ் பண்ணேன், ஏதாவது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னேன். வாங்க ஜிபா, இப்போ எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது அவனுக்கு, செமஸ்டரு 3வது செமஸ்டரு. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணுறான். இந்த 4வது செமஸ்டர் முடிஞ்சிட்டுனா அவன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக போயிடுவான். மேற்கொண்டு வேலைக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ பிடெக், அவன் பிடெக் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதனால் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இப்படியெல்லாம் இன்றைக்கி பலர் வந்து படிக்கக்கூடாது என்ற காலம் மாறி இன்று எல்லோருமே படிக்கிறார்கள். வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வங்கிக்கு போனால் அவர்கள் கடன் தருகிறார்கள் படிப்பதற்கு. முக்கியமாக தமிழக அரசு இதை ஊக்குவிக்கிறது, பலருக்கு ஆதரவு தருகிறது. நேற்று கூட ஒரு புதிய
நூல் நிலையத்தை திறந்து வைத்தார் முதல்வர். நானும் சென்று வந்து பார்த்து வந்தோம், பலர் பார்த்து வந்தோம். எதற்காக நூல் நிலையம் என்றால் அறிவை வளர்த்துக் கொள்வதற்குத்தான், மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக. அதற்கு கல்வி அவசியம். இந்த கல்வி வேணும் என்றது பாடுபட்டவர் தந்தை பெரியார். அறிஞர் அண்ணாதுரை 2 MA படித்தவர். ஆங்கிலத்திலும் படித்தார், தமிழிலும் படித்தார். பார்லிமெண்டேரியன். அதுபோல பல திறமைகள் உள்ளவர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பகுத்தறியும் குணம் இருக்கிறது. அதனால்தான் இதை பற்றி திரும்ப 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 எல்லோருக்கும் சொல்ல வேண்டியுள்ளது. எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது, சிதம்பரம் கொள்ளிடம் ஃப்ரீடம். என்னுடைய சிந்தனைகளை இதன் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் காப்பிரைட் என்று சொல்வார்கள். அது வேணும்னே இருக்குதா அல்லது அந்த சாஃப்ட்வேர் அப்படி சொல்லுதான்னு தெரியல. நம்ம போய் ஒரு நூல் நிலையத்தில் எடுத்து உனக்கு காப்பிரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதிராக கூட நோ காப்பிரைட் அப்படின்லாம் சொல்லி போடுறேன். ஏனென்றால் இதற்கு வருமானம் உண்டு. சிலருக்கு யூடியூபருக்கு வருமானம் உண்டு, பலர் சம்பாதிக்கிறார்கள். அதுபோல் தரமான பதிவுகள் இருக்கும் பொழுது யூடியூப் நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், அவர் ஆதரிக்கிறது, அவருக்கு பணம் கொடுக்கிறது. அதனால்தான் இன்று உலகத்தில் எல்லா இடத்திலுமே சிறப்பாக ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இடங்களை பார்த்து அதை வீடியோவாக செய்து அவர்களுக்கென்று ஒரு சேனலை வைத்து இன்று எல்லோரும் அதை பகிர்கிறார்கள். அதை லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இதே போல் பல யூடியூபர்கள் வந்து விட்டார்கள். அந்த வழியில் நான் இன்னும் வருமானம் தயார் பண்ணவில்லை, கிடைக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 7000 சின்னதாகவும் ஷார்ட் அண்ட் லாங் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த நிலைக்கு நான் உயரவில்லை. இது வருத்தமும் இல்லை, பொழுதுபோக்காகத்தான் தொடங்கினேன். அது இன்று வரை தொடர்கிறது, வாழும் வரை அது தொடரும். எங்கெல்லாம் நடைப்பயிற்சி செல்கிறேனோ, எங்கெல்லாம் கோயில்களை பார்க்கிறேனோ, எங்கெல்லாம் புதிய புதிய விஷயங்களை பார்க்கிறேனோ அதையெல்லாம் பார்த்து அதை வீடியோவை வெளியிடுவது எனக்கு ஒரு விருத்தமான விஷயம். அதனால்தான் இங்கே இதை நான் செய்கிறேன். வரும்பொழுது லேசாக தூறல் இருந்தது. மழை வருமோ, பாதிக்கப்படுமோ என்று நினைத்தேன். இல்லை, மழை வரவில்லை, தூறல் நின்று போய்விட்டது. அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. சிவகலங்கோ சாலை, இது பெரியார் நகர்.